गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। இந்த நவமஸ்கந்தத்துல சூரிய வம்சத்து ராஜாக்களை பெருமையாக வர்ணிச்சுன்னு வரார் பிரம்மனிஷ்டா. ஏன்னா எல்லோரும் அப்படி ஒரு மகாத்மாக்கள், அப்படி விஸ்தாரமாக முதல்ல வர்ணிச்சுன்னு வரார். இந்த வம்சத்துலதான் ராமச்சந்திர பிரபுவும் பிறக்கிறார். முதல் அத்தியாயத்துல இந்த வைவஸ்வத மனுவனுடைய முதல் குழந்தை பிறந்த ஒரு பெண்ணாக பிறந்து திரும்பவும் அந்த இலாவா இருக்கக்கூடிய பெண் சுத்தியம்னாக மாறி திரும்பவும் இலாவாக மாறி புதன கல்யாணம் பண்ணிண்டு புரூரவஸ் அப்படின்ற ஒரு பையனை பெற்றெடுத்து திரும்பவும் வசிஷ்டருடைய அனுகிரகத்தினால ஒரு மாசம் ஸ்திரீயாகவும் ஒரு மாசம் புருஷனாகவும் இப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்தார்ன்ற கதையை சொல்லி அந்த குழந்தைகள்லாம் ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்கு யோக்கியத்தை வந்த உடனே அவர்கள்ட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சு இந்த சுத்தியம்னன் காட்டுக்கு கிளம்பிட்டார்னு அந்த கதையை சொல்லி முடிச்சாரோன்னு. இப்ப மேல இந்த 2வது அத்தியாயத்துல இந்த வைவஸ்வத மனு திரும்ப வந்து தபஸுக்கு போறத ஆரம்பிக்கிறார். இந்த சுத்தியம்னன் ஒரு மாசம் ஸ்திரீ ஒரு மாசம் புருஷனா இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணி அது கிளம்பி போனதுக்கு அப்புறம் வைவஸ்வத மனுவுக்கு வருத்தமாக இருக்கு, புத்திரன் இல்லாக இருக்கே அப்படின்னு. அதனால வசிஷ்டாச்சாரியால்கிட்ட விடை பெற்று கொண்டு யமுனா நதி கரைக்கு போய் 100 வருஷம் பகவானை குறிச்சு தபஸ் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அப்படி 100 வருஷம் தபஸ் பண்றார் பகவானை குறிச்சு. எதுக்கு தபஸ் அப்படின்னா புத்திரபாக்கியம் வேணும். ஏன்னா ஜெகத் சிருஷ்டியோடைய பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. ஜெகத்தை உண்டாக்கணும், ஜெகத்தை விருத்தி பண்ணணும்ன்றதுனால புத்திரர்கள் பிறந்தாதானே ஜெகத்தை விருத்தி ஆகும்ன்றதுக்காக பகவானை குறிச்சு தபஸ் பண்றார். பகவத் அனுகிரகத்தினால இப்பதான் இக்ஷ்வாகு, அந்த மாதிரி ஷரியாதி, நிருகன், கரூஷகன், அப்புறம் பிரஷத்ரன்னு முதலிய 10 குழந்தைகள் பிறக்கிறார். இது முன்னாடியே பிறந்தார்கள் நம்ம முதல் அத்தியாயத்துல சொல்லிட்டோம். இப்பதான் அந்த 10 குழந்தைகள் பிறக்கிறார். இந்த 10 குழந்தைகளுடைய சரித்திரத்தை பிரம்மனிஷ்டால் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுல முதல்ல இந்த பிரஷத்ரன்னு ஒரு மகாத்மா அவருடைய கதையை தான் எடுத்து சொல்றார். அந்த பிரஷத்ரன்ற மகாத்மா அவருடைய கதை என்னன்னா, இந்த சூரிய வம்சத்து ராஜாக்களா இருந்தாலும் அவ சக்கரவர்த்தியா இருந்தாலும் கூட அவளுடைய சம்பிரதாயம் என்னன்னா குருகுல வாசத்துல இருந்து குரு சிஸ்ரூஷ பண்ணி தான் வித்தை கத்துக்கணும் அப்படின்றது அவ சம்பிரதாயமா வச்சுருந்தா. ஏன்னா குரு சிஸ்ரூஷ பண்ணி கத்துக்கிற வித்தை தான் வந்து க்ஷேமத்தை கொடுக்கணும்னு நம்பினதுனால அவ பாடசாலைக்கு அனுப்பிச்சிருவாளாம், குருகுலத்துல போய் எல்லா வித்தையும் கத்துட்டு வரட்டும்னு. இப்போ கொஞ்சம் பணம் இருந்தாலே லௌகீகமா அந்த வாத்தியார ஆத்துக்கே வர வச்சு ஆத்துலேயே ஒரு ஸ்கூலை ஏற்படுத்தி எல்லாரும் படிச்சுட்டு இருக்கா. ஆனா எத்தனை பணம், பூமண்டலத்தையே பரிபாலனம் பண்ணக்கூடிய சக்கரவர்த்தியா இருந்தாலும் கூட குருகுலவாசம் குரு சிஷ்யனுடைய அருமை தெரியணும்ன்றதுனால இந்த பிரஷத்ரனை குருகுலவாசத்துக்கு அனுப்புறார் அந்த வைவஸ்வத மனு. இவர் பரமசாத்வியா பரமசாத்விகரான். அவர் வந்து குருகுலவாசத்தை தங்கிண்டு படிக்கிறார். வசிஷ்டர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கும் போது இந்த பிரஷத்ரனை கூப்பிட்டு கோசம்ரக்ஷணம் பண்ண வேண்டியது, கோசாலை பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்புன்னார். எப்படி என் குருநாதர் எனக்கு ஒரு 22 வருஷம் முன்னாடி இந்த கோசாலையை நீ பார்த்துக்கணும்னு எனக்கு ஒப்படைச்சாரோ அந்த மாதிரி வசிஷ்டர் இவருக்கு ஒப்படைச்சார் போல இருக்கு. அந்த மாதிரி ஒப்படைச்சு நீ கோசாலையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோசம்ரக்ஷணம் பண்ண வேண்டிய பொறுப்பை கொடுத்தார். இவர் கோசாலையை பார்த்துட்டே வர்றார். அதுக்கு மேல வசிஷ்டர் சொல்றார், இப்ப வந்து நாம காட்டுல இருக்கோம், இந்த சமயம் என்னன்னா மழை பெய்யக்கூடிய காலம். இந்த சமயத்துல இந்த துஷ்ட மிருகங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு வரும். அதனால புலி சிங்கங்கள்லாம் வரும். நீ என்ன பண்றன்னா ராத்திரி வேலையில பெரிய ஒரு கட்கத்தை கையில வச்சுட்டு இதை சுத்தி சுத்தி வந்தேன்னா அந்த கத்தியா பார்த்து பயந்துட்டு வராது புலி. அதனால இது பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உன் பொறுப்புன்னு சொல்லிட்டு வசிஷ்டர் கிளம்பிட்டார். இவரும் குருநாதர் சொன்னது வேதவாக்கா வச்சுட்டு பெரிய ஒரு கத்திய கையில வச்சுட்டு இந்த கோசாலையை சுத்தி சுத்தி வந்து காவல் காத்துட்டே வர்றார். எப்படி குரு சொன்னது போலயே நல்ல மழை பெய்யறது, இருட்டாகவும் இருக்கு. ஒரு புலி அங்கேருந்து பாஞ்சு இந்த பசுமாடை சாப்பிட்றதுக்காக அந்த கோசாலைக்குள்ள நுழைஞ்சிருது. புலி வந்துருதுன்னு தெரிஞ்சுட்டார். அப்படி இப்படி போனவர் இருட்டுல தெரியாதபடிக்கு நேரா வந்து அங்கங்க பாக்குறார். அந்த புலி கர்ஜிக்கிற சத்தம் கேட்கறது. அப்படியே கத்தி எடுத்தார், ஒரு போட்டார். தலை வேற உடம்பு வேறன்னு ஆயிடுது. உடனே சந்தோஷப்பட்டு புலியை சம்ஹாரம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இப்படி சந்தோஷமா பட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வருது. பார்த்தா அந்த இடத்துல புலியோட தலையும் முண்டமும் இருக்குன்னு பார்த்தா புலி இல்ல, அவர் வெட்டினது ஒரு பசுமாடு. இன்னொரு ஆச்சரியம் என்ன பக்கத்துல பாக்குறாருன்னா, அந்த புலியினுடைய காது மாத்திரம் அறுபட்டு கீழே விழுந்திருக்கு. அவர் இருட்டுல அவசரத்துல புலியினுடைய தலையை வெட்டுறோம்னு நினைச்சுட்டு அந்த பசுமாட்டினுடைய கழுத்தை வெட்டிட்டார். போராதுக்கு அந்த கத்தி விழும்போது பக்கத்திலே இருக்கிற அந்த புலியினுடைய காதலையும் விழுந்திருக்கு.
அதனால காது அருந்து கீழே விழுந்திருக்கு. அருந்த காது இங்க இருக்கு. வலி தாங்க முடியாம ரத்தம் சொட்டின்னு புலி கிளம்பிடுது அங்கேருந்து. ஆனா இப்ப பசுமாடு காலமா எடுத்துனோடனே அவருக்கு கை கால்லாம் நடுங்கிறது. கோகத்தி பண்ணிட்டோமே, இப்படி ஒரு பாபத்தை பண்ணிட்டோமேன்னு பயந்துட்டே இருக்கார். வசிஷ்டாச்சாரியாலும் வந்து பார்த்தார். வந்து பார்த்த உடனே இப்படி ஒரு மகத் பாபத்தை பண்ணினதுனால நீ சண்டாளனா போக கடவுது அப்படின்னு சபித்த. குருநாதர்கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னார். சொன்னதுக்கு அப்புறம் குருநாதர் சொல்றார், வசிஷ்டர், அது எப்படிடா உன் கத்தி பசுமானுடைய கழுத்துல விழுந்தது? இப்படி ஒண்ணு விழுறது அப்படின்னா உன்கிட்ட பாப்பம் இருக்கு. அதனால இந்த பாப்பம் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். இப்ப நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு நம்ம அறியாம வந்து நம்ம கண்ணில் படுறது, ஒரு அமங்கல வஸ்துவான கண்ணில் படுறது, நம்ம போறதுக்கு முன்னாடி அது நடக்கிறது அப்படின்னா நம்ம பாபத்தினால தானே நடக்கிறது. அதனால கோகத்தி பண்ண வேண்டிய பாபமானது உன்கிட்ட இருக்கிறதுனால தான் உன் கையில இருக்கிற கத்தியானது பசுமாரனுடைய கழுத்துல விழுந்தது. அதனால இந்த பாபம் நீ பண்ணிதனால நீ சண்டாளனா போக கடவுது அப்படின்ற சாபம் நீ ஏத்துனுதான் ஆகணும், இதை நீ அனுபவிச்சுதான் ஆகணும்ன்றது போல சாபத்தை கொடுத்துட்டார் வசிஷ்டர் கோபத்தோட. உடனே அந்த மகாத்மா அந்த சாபத்தை சிரசா ஏத்துக்கிறாராம். தெரிஞ்சோ தெரியாமலோ தான் பண்ணது தப்புதான், இந்த பசுமாடு கோகத்தை பண்ணது தப்புதான், அதுக்கு பிராயச்சித்தமாக இந்த சண்டாலத்தை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு குருநாதருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு மேல ராஜ்யத்துக்கெல்லாம் போகலையா, தான் காட்டுக்கு கிளம்பிட்டாராம். அவருக்கு ஒரு திருடனிஷ்ட, ஒரு நம்பிக்கை. இந்த சண்டாலனா இருந்தா உலகத்துல இருக்கிறதான் வந்து இவன் சண்டாலன்னு நம்மளை அவமரியாதைப்படுத்துவா. அந்த ஸ்ரீயப்பதியான இருக்க பிரபு வந்து அவர் சண்டாலன் பார்க்க மாட்டார், மிருகத்தை பார்க்க மாட்டார், ஜந்துவை பார்க்க மாட்டார், மீன்னு பார்க்க மாட்டார், மனுஷன் தேவன் யாரும் பார்க்க மாட்டார். யார் கூப்பிட்டாலும் வந்து காப்பாத்துவார், யார் பக்தி பண்ணாலும் வந்து காப்பாத்துவார்னு அவருக்கு தெரியும். ஒன்னும் அந்த திருடனிஷ்டையோட தான் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி இனிமே கொண்டு நாம போய் கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி ராஜ்ய பரிபாலனம் பண்றதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். பகவத் சங்கல்பம் இப்படி ஒண்ணு சம்பவம் நடந்து நம்ம காட்டுக்கு போய் பகவத் தியானம் பண்ணி பகவானை அடையணும்ன்றது பகவத் சங்கல்பம் போல இருக்குன்னு இந்த நெகட்டிவான விஷயத்தையே பாசிட்டிவா மாத்தின்றார். இப்ப சாதாரண வாழ்க்கைலாம் என்ன பண்ணுவா, நான் இப்படி காவல் காத்துன்றேன், தூக்கத்தை கெடுத்துட்டு இருட்டுல சம்ஹாரம் பண்ணினேன், அது புலின்னு நினைச்சுன்னு பசுவனுடைய கழுத்துல விழுந்துருது அப்படின்னு சொல்லிட்டு இப்படிக்கு போய் சபிக்கிறேன்னு சொல்லிட்டு குருநாதர்ட்டே கோபிச்சுப்பான். ஆனா அப்படி இல்லாதபடிக்கு இவர் சின்னப்பத்திலேருந்தே அந்த மனசு இவருக்கு சரிசமமாக அடங்கி இருந்ததுனால இந்த பாபத்தை ஏத்துக்கொண்டு பகவான் நான் கூப்பிட்டா வருவார்னு சொல்லிட்டு பகவத் தியானம் பண்ணணும்னு விவேக வைராக்கியத்தோட தான் கிளம்பி காட்டுக்கு வரார். அப்படி வந்து அப்படி ஒரு பகவத் தியானம் ஆச்சரியமாக பண்றார். அப்படி தியானம் பண்ண 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 பகவான் தெரிகிறார். ஞானி லட்சணமே வந்துருத்தான். ரிஷபர் மாதிரி, ஜடபரதர் மாதிரி அந்த நிலைக்கு போயிட்டார். தியானம் பண்ணி உலகத்துல பார்த்தா இவன் பைத்தியமாயிட்டான்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கான். நினைச்சுன்னு போட்டா நம்மளுக்கு என்ன வந்தது? சண்டால ரூபத்துல இருக்கிறதுனால இவன் தான் பிரஷத்ரன்னு யாருக்கும் தெரியாது. அதனால பாவம் சண்டாலன் பைத்தியம் முடிச்சிருத்துன்னு நினைச்சுட்டு இருக்கா. அதனால இவன் நினைச்சதுனால எனக்கு என்ன அப்படின்றது போல அவர் சஞ்சாரம் பண்ணிட்டு அப்பப்ப பகவத் தியானம் பண்ணி கொண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த சரீரத்தை எப்படியாவது விட்டு பகவானோட இறந்தர கலந்தணும்னு அந்த காலத்தை எதிர்பார்த்துன்னு உட்காந்துருக்கார். ஒரு பரிபூர்ண ஞான லட்சணத்தோட விவேகத்தோட ஜுவலிச்சுன்னு இருக்கார், பிரம்ம தேஜஸோட. அப்படி காட்டுல உக்காண்டு ஒரு நாளைக்கு தபஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த காட்டு தீயானது அப்படியே அங்கங்க படர்ந்து குபு குபு குபுன்னு வருது. அந்த சமயத்துல ஏதோ அவருக்கு தோணுனது, இதுல இருந்து வெளியில போக வேண்டாம் அப்படின்னு உக்காண்டு தபஸ் பண்ணிட்டே இருக்க. அப்படி காட்டு தீ வந்தா அந்த சரீரத்தை தான் பஸ்பம் பண்ண முடியும், ஆத்மாவை என்ன பண்ண முடியும்? நாம பகவானோட இரண்டல கலந்துடலான்னு இப்படி உட்காந்துட்டே இருக்கும்போது அந்த காட்டு தீயானது அப்படியே பரவி 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 வந்து அந்த சரீரத்தை பஸ்பமாக்கினது. பிரம்மனிஷ்டால் ஆச்சரியம் சொல்றார், இந்த சரீரத்தை பஸ்பமாக்கினதுக்கு அப்புறம் அந்த தேஜஸ் கிளம்பி பரபிரம்மத்தோட ஐக்கியம் ஆயிடுதான் இந்த பிரசத்ரதனுடைய ஆத்மா. அப்படி குரு சாபம் வந்து கூட அந்த நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திட்டு பகவத் தியானம் பண்ணி பரபிரம்மத்தோட இரண்டல கலந்தான் இந்த பிரஷத்ரன்னு இவனுடைய கதையை சொல்றார் பிரம்மனிஷ்டால். அடுத்ததாக கடைக்குட்டியா இருக்கக்கூடிய கவின்றவருடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த கவி பரம தேஜஸ்வியா அப்படி ஒரு அழகா இருப்பாராம். ஆனாலும் துருவசுவாமி மாதிரி சின்னப்பத்திலேருந்தே நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வீணா போகக்கூடாது, பகவத் தியானம் பண்ணி பகவானை போய் அடையணும்னு ஒரு எண்ணம் சின்னப்பத்திலேருந்தே. இவர் என்ன பண்ணார்னா அப்படி இப்படின்னு பார்க்காம கொஞ்சம் தன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வயசு வந்த உடனே சின்னப்பையே கிளம்பி போயிட்டாராம் காட்டுக்கு. நாம தபஸ் பண்றது பகவான் அடையறதுக்காக தான் வந்திருக்கும், போது இந்த சம்சார வாய்க்கே ராஜ்ய பரிபாலனம்லாம் வேண்டாம், அந்த ஜெகத் சிருஷ்டிலாம் வேண்டான்னு தீர்மானம் பண்ணி அவர் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி சின்ன வயசுலேயே பகவான் அடைந்தார் அப்படின்னு அந்த கவியினுடைய கதையை சொல்லி முடிக்கிறார் பிரம்மனிஷ்டால். அடுத்ததாக கரூஷன் அப்படின்ற புத்திரன், அவரும் பரம தர்மாத்மா.
இவர் தான் எது கர்த்தவியமா வச்சிருந்தார்னா, வேதோக்த தர்மங்கள், வேதோக்த தர்மங்கள் செய்யக்கூடிய பிராமணர்கள், இவர்கள் எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக காரூஷர்கள்னு ஒரு சமூகம், ஒரு க்ஷாத்திர தர்மத்தை ஏற்படுத்தி கொண்டு க்ஷத்ரியனாக வாழ்ந்து கொண்டு காரூஷர்கள்னு இவரை வச்சுட்டு இதை காப்பாற்றணுன்ற ஒரு கடமையோட அப்படி ஒரு பிராந்தத்தை உண்டாக்கி அங்க ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வேதத்தை காப்பாத்திட்டு வரார். அடுத்ததாக திருஷ்டன்ற புத்திரன், அவரும் அதே மாதிரியே வடக்குல ஒரு திக்குல ஒரு பிராந்தத்தை எடுத்துக்கொண்டு வேதோக்த தர்மங்கள், வேதம் செய்யக்கூடிய வேதோக்த தர்மங்கள் செய்யக்கூடிய பிராமணர்களை காப்பாத்தி கொண்டு அவர் ஒரு சமூகத்தை உண்டாக்குறார். அவர்களுக்கு தாஷ்டர்கள் அப்படின்னு பேரு. இப்படி இவர்கள் ரெண்டு பேருமே வேதோக்த தர்மங்களை காப்பாத்துறதுக்காக க்ஷத்ரிய தர்மத்தை அவலம்பிச்சு அவ ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வரா. இப்படி இவா ரெண்டு பேருடைய கதையை சொன்னார் பிரம்மனிஷ்டா. அடுத்தது நரிஷ்யந்தன் அப்படின்ற ஒரு புத்திரன், அந்த புத்திரனுடைய கதையை ஆரம்பிக்கிறார். இந்த நரிஷ்யந்தனுக்கு அவளுடைய புத்திரையெல்லாம் வர்ணிச்சுட்டே வரும்போது இந்திரசேனன், வீதிஹோத்திரன் அப்படின்ற புத்திரர்களை சொல்லிட்டு வர, அந்த குடும்பத்திலேயே அக்னி பகவானுடைய அம்சமாக அக்னிவேஷன், ஜாத்து கர்ணியன்னு ரெண்டு பேரும் பிறக்கிறா. இவா என்ன பண்ணினான்னா, எப்படி அவரவர்கள் ஒவ்வொரு தர்மத்தை எடுத்துக்கிறார்களோ இவர்கள் பிராமண தர்மத்தை எடுத்து அதை அவலம்பிச்சு வாழ ஆரம்பிச்சுட்டா. இந்த அக்னிவேஷன், ஜாத்து கர்ணியன்னு இவர்கள் ஒரு பிராமண சமூகத்தையே உண்டாக்கி வேதோக்த தர்மங்கள்லாம் பண்ணி கொண்டு இப்படி அவர்கள் இருந்தார்கள்னு இந்த நரிஷ்யந்தன் அவளுடைய வம்சத்தை சொல்றார் பிரம்மனிஷ்டால். அடுத்ததாக திஷ்டன்னு ஒரு புத்திரன், அந்த புத்திரனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த திஷ்டனுக்கு நாபாகன் ஒரு புத்திரன் பிறக்கிறார். பின்னாடி ஒரு நாபாகன் வர போறார். அந்த நாபாகன் இல்லை, இந்த வேற நாபாகன்னு சொல்லிட்டு இந்த நாபாகன் என்ன பண்றாருன்னா வைசிய தர்மத்தை அவலம்பிச்சு இருக்காராம். வியாபாரத்துல இவருக்கு நாட்டம் ஜாஸ்தி. அப்படி ஒரு வைசிய தர்மத்தை அவலம்பிச்சுன்னு இருக்கும்போது அவா புத்திரா எல்லாம் வர்ணிச்சுட்டே வரும்போது அந்த வம்சத்துல ஆவீக்ஷிதன்னு ஒரு தர்மாத்மா பிறக்கிறார். இவர் திரும்பவும் க்ஷத்ரிய தர்மத்தை இருந்து கொண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். இந்த ஆவீக்ஷிதன்னு சொல்லக்கூடிய இவர், இந்த ஆவீக்ஷிதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கும் போது, தர்மதா பரிபாலனம் பண்ணிருக்கும் போது, அங்கீரசருடைய புத்திரடா இருக்கக்கூடிய சம்வர்த்தர்ணன்னு ஒரு மகரிஷி இந்த ஆவீக்ஷிதனை பார்த்து, நாம ஒரு யாகம் பண்ணணும், இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி யாகம் பண்ணியிருக்க கூடாது, இனிமே யாகம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு ஒரு யாகம் பண்ணணும்னார். அப்படி என்ன யாகம் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி கேட்ட உடனே, ஸ்வர்ணமயமான ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆசை, நீங்க பண்ணி வைப்பேலா அப்படின்னு கேட்கிறார். இப்பேற்பட்ட தபஸ்வியான இருக்கக்கூடிய நீங்கள் என் கிரகத்தை தேடி இப்படி ஒரு யாகம் பண்ணி வைக்கணும்னு நீங்க கேட்கும்போது, பண்ணாம இருந்தாதான் நான் பண்றது அதர்மம், அவசியம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தர்மிஷ்டனா இருக்கக்கூடிய அந்த ஆவீக்ஷிதன் யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். என்ன ஒரு யாகம்னா, சபா மண்டபம்லேருந்து ஆரம்பிச்சு, தரையிலேருந்து ஆரம்பிச்சு, அந்த வேதி, அப்புறம் அதுக்கு உபயோகப்படுத்திக்கக்கூடிய சுருக்கு, ஸ்ருவம், நெய்யெல்லாம் வச்சுக்கக்கூடிய பாத்திரம், புரோடாசம் இருக்கிற பாத்திரம்னு புஷ்பம், பழங்கள் எதெல்லாம் வச்சிருக்கிறாமோ அத்தனை பாத்திரமும் ஸ்வர்ணமயமா ஆக்கினார். அப்படி ஸ்வர்ணமயமா ஆக்கி ஸ்வர்ணமயமான தட்சிணை, ஸ்வர்ணமயமான தாம்பாலங்கள், ஆகாரம் போட்டு இப்படி ஒரு ஸ்வர்ணமயமான ஒரு யாகம், இந்த மாதிரி ஒரு யாகம் இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணது கிடையாது, இனிமேவும் யாரும் பண்ணக்கூடாதுன்றது போல இப்படி ஒரு யாகம் பட்ட அந்த ஆவீக்ஷிதன் இந்த சம்வர்த்தனன் ஆசைப்பட்டதுனால இப்படி ஒன்று பண்றார். அப்படி ஒரு யாகம், அந்த யாகத்துல யதேஷ்டமா தட்சிணையா அதை ஸ்வர்ணத்திலேயே குளிப்பாட்டுறாரா எல்லாரையும். ஸ்வர்ணமயமான பொன்னாடை எடுத்துன்னு எல்லாருக்கும் போத்தி ஸ்வர்ணமயமான தட்சிணையை கொடுத்து அப்படி ஒரு யாகத்தை பண்ணி அந்த சம்வர்த்தனர்கிட்ட இப்படி அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணி அந்த சம்வர்த்தனர்கிட்ட சமர்ப்பிக்கிறாராம். இந்த ஆவீக்ஷிதன் சம்வர்த்தனும் பரம சந்தோஷப்படுறார். அப்பா, நான் நினைச்சபடியே நீ நான் நினைச்சதை விட இன்னும் கூட அருமையாக இந்த யாகத்தை நடத்தி வச்சியே, இதெல்லாம் இந்த சூரிய வம்சத்தில் உள்ள ராஜாக்கள், தர்மாத்மாக்களால் தான் முடியும்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டார். இந்த சம்வர்த்தனன் அப்பேற்பட்ட மகான் இந்த ஆவீக்ஷிதன் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த திஷ்டனுடைய வம்சத்துல வந்தக்கூடிய ராஜா. இந்த ஆவீக்ஷிதன் இன்னாருக்கு இன்ன புள்ளன்னு அவரது சொல்லிட்டே வரும்போது அதுல திருணபிந்துன்னு ஒரு ராஜா, அவரும் பரம தர்மாத்மா. அந்த திருணபிந்து அலம்புஷா அப்படின்ற ஒரு அப்சரச கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த திருணபிந்துக்கும் அலம்புஷாக்கும் இடவிடா அப்படின்ற ஒரு பெண் பிறக்கிறா. இந்த இடவிடாவை விஸ்ரவஸ் அப்படின்ற ஒரு மகரிஷி கல்யாணம் பண்ணிக்கிறார். இவர் யாருன்னா புலஸ்திய வம்சத்துல வந்தவர் பௌலஸ்தியன். இவர் யாரோ கிடையாது, ராவணனுடைய அப்பா தான் இந்த விஸ்ரவஸ். இந்த விஸ்ரவஸுக்கும் இடவிடாக்கும் குபேரன் பிறக்கிறார் அப்படின்னு இதை வர்ணிச்சுட்டு அடுத்தது இந்த திருணபிந்துவனுடைய புத்திரர்களை பத்தி வர்ணிக்கிறார். இந்த திருணபிந்துவுக்கு விஷாலன் அப்படின்ற ஒரு புத்திரன் பிறக்கிறார்.
அந்த விஷாலன்ற புத்திரன் வைசாலி அப்படின்ற ஒரு நகரத்தை ஏற்பாடு பண்ணி அந்த நகரத்துல ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வர. அவளுடைய வம்சத்தை சொல்லிட்டே வரும்போது சோமதத்தன் அப்படின்ற ஒரு மகான் பிறக்கிறார். இவர் அப்படின்னா பரமதர்மாத்மா, பரமபக்திமான். இங்க பிரம்மனிஷ்டால் கதை சொல்லிட்டே வரும்போது சாதாரணமா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு போனவாளுடையது இன்னாருக்குள்ள இன்னார்னு சொல்லிடுவார். அவ ஏதாவது பிரத்யேகமா ஒரு விஷயத்த பண்ணினா அப்படின்னா அவளுடைய கதைய ஒரு 3-4 ஸ்லோகத்துல சொல்லிட்டு போவார். அந்த மாதிரி இந்த சோமதத்தன்னு சொல்லக்கூடிய ஒரு மகாத்மா எப்படி அவர் வம்சத்துல இந்த ஆவீக்ஷிதன் சொர்ணமயமான யாகத்தை பண்ணி சம்பர்த்தனை சந்தோஷப்படுத்தினாரோ, இவர் பகவதர்ப்பண புத்தியாக நிறைய யாகங்கள் பண்ணி அஸ்வமேத யாகங்கள்லாம் பண்ணி லோகக்ஷேமார்த்தம் பகவானை சந்தோஷப்படுத்தணும்னு அப்படி ஒரு யாகங்கள்லாம் பண்ணி பகவத் ஆராதனம் பண்ணி பகவதர்ப்பண புத்தியோட ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்தார் இந்த சோமதத்தன்னு சொல்லக்கூடிய மகாத்மா. இந்த சோமதத்தனுக்கு சுமதி அப்படின்ற புத்திரன், அந்த சுமதிக்கு ஜனமேஜயன் அப்படின்ற புத்திரர்கள். இவர்கள் எல்லோரும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டு தன்னுடைய குலக்கூட்டஸ்தரா இருக்கக்கூடிய திருணபிந்து அவருடைய பெருமையை சொல்லிக்கொண்டு அவளுடைய வம்சத்துல நாங்களாம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கோம், அவர் அப்பேற்பட்ட மகாத்மான்னு அவ பெருமையை குறையாதபடிக்கு இவாலும் தர்மதா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்தான்னு பிரம்மனிஷ்டால் இந்த 2வது அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். இப்படி ஒவ்வொருத்தர் புத்திரர்களுடைய கதையா சொல்லிட்டு வரார். மேல மற்ற புத்திரர்களுடைய கதைகள்லாம் 3, 4, 5வது அத்தியாயத்துல எல்லாம் வருது. இப்போ இந்த கடைசியா இந்த திஷ்டன்னு சொல்லக்கூடிய இந்த புத்திரன் இவாளுடைய வம்சத்தை சொல்லி இந்த 2வது அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். மேல எல்லோரும் கலந்து இந்த 2வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச த்விதீயோऽध्यायः श्रीशुक उवाच एवं गतेऽथ सुद्युम्ने मनुः वैवस्वतः सुते पुत्रकामस्तपस्तेऽपि यमुनायां शतं समाः ततो अयजन् मनुर्देवम् अपत्यार्थं हरिं प्रभुं इक्ष्वाकु पूर्वजान् पुत्रान् लेभे स्वसदृशान् दश पृषध्रस्तु मनोः पुत्रः गोपालो गुरुणा कृतः पालयामास गायत्तो रात्र्यां वीरासनौ रतः एकदा प्राविशत् गोष्ठं शार्दूलो निशिवर्षति शयाना गाव उत्थाय भीतास्ता बभ्रमुर्व्रजे एकां जग्राह बलवान् साचुक्रोश भयातुरा तस्यास्तत् क्रन्दितं श्रुत्वा पृषध्रो अभिससारः खड्गमादाय तरसा प्रलीनोडुगणे निशि अजानन् अहनत् बभ्रोः शिरश्शार्दूलशङ्कया व्याघ्रोऽपि वृक्णश्रवणः निस्त्रिंशाग्राहतस्ततः निश्चक्रामभृशं भीतः रक्तं पथि समुत्सृजन् मन्यमानो हतं व्याघ्रं पृषध्रः परवीरः अद्राक्षीत् स्वहतां बभ्रुं व्युष्टायां निशिदुःखितः तं शशापकुलाचार्यः कृतागसम् अकामतः नक्षत्रबन्धुः शूद्रस्त्वं कर्मणा भविता मुना एवं शप्तस्तु गुरुणा प्रत्यगृह्णात् कृताञ्जलिः अधारयत् व्रतं वीरा ऊर्ध्वरेता मुनिप्रियम् वासुदेवे भगवती सर्वात्मनि परे अमले एकान्तित्वं गतो भक्त्या
सर्वभूतसुहृत् समः विमुक्तसङ्गः शान्तात्मा संयताक्षो अपरिग्रहः यदृच्छयोपपन्नेन कल्पयन् वृत्तिमात्मनः आत्मनि आत्मानमाधाय ज्ञानतृप्तः समाहितः विचचारमहीमेतां जडान्ध बधिराकृतिः एवं वृत्तो वनं गत्वा दृष्ट्वा दावाग्निमुत्थितं तेनोपयुक्तकरणः ब्रह्म प्राप परं मुनिः कविः कनीयान् विषयेषु निःस्पृहः विसृज्य राज्यं सह बन्धुभिर्वनं निवेश्य चित्ते पुरुषं स्वरोचिषं विवेश कैशोरवयाः परं गतः करुषान् मानवादासन् कारुषाः क्षत्रजातयः उत्तरापचगोप्तारो ब्रह्मण्या धर्मवत्सलाः धृष्टात् धार्ष्टम् अभूत् क्षत्रं ब्रह्मभूयं गतं क्षितौ नृगस्य वंशः सुमतिः भूतज्योतिः ततो वसुः वसोः प्रतीकस्तत्पुत्रः ओघवान् ओघवत्पिता कन्या च ओघवती नाम सुदर्शन उवाहताम् चित्रसेनः नरिष्यन्तात् ऋक्षस्तस्य सुतो अभवत् तस्य मेध्वांस्ततः कूर्चः इन्द्रसेनस्तु तत्सुतः वीतिहोत्रस्तु इन्द्रसेनात् तस्य सत्यश्रवा अभूत् उरुश्रवाः सुतस्तस्य देवदत्तः ततो अभवत् ततो अग्निवेश्यो भगवान् अग्निः स्वयमभूत्सुतः कानीन इति विख्यातो जातुकर्ण्यः महान् ऋषिः ततः ब्रह्मकुलं जातम् आग्निवेश्यायनं नृपा नरिष्यन्तान्वयः प्रोक्तः दिष्टवंशमतः शृणु नाभागो दिष्टपुत्रोऽन्यः कर्मणा वैश्यतां गतः भलन्दनः सुतस्तस्य वत्सप्रीतिः भलन्दनात् वत्सप्रीतेः सुतः प्रांशुः तत्सुतं प्रमतिं विदुः खनित्रः प्रमतेस्तस्मात् चाक्षुषोच विविंशतिसुतोरम्भः खनिनेत्रोऽस्य धार्मिकः करन्धमो महाराज तस्यासीत् आत्मजो नृपा तस्यावीक्षित सुतो यस्य मरुत्तः चक्रवर्ती अभूत् संवर्तो अयाजयत् यं वै महायोगी अंगिरस्सुतः मरुत्तस्य यथा यज्ञो न तथा अन्यस्य कश्चन सर्वं हिरण्मयं त्वासीत्
यत्किञ्चिच्चास्य शोभनम् अमाद्यत् इन्द्रः सोमेन दक्षिणाभिः द्विजातयः मरुतः परिवेष्टारो विश्वे देवाः सभासदः मरुत्तस्य दमः पुत्रः तस्यासीत् राज्यवर्धनः सुधृतिः तत्सुतो जज्ञे सौधृतेयो नरस्सुतः तत्सुतः केवलस्तस्मात् बन्धुमान् वेगवान् ततः बन्धुः तस्याभवद्यस्य तृणबिन्दुः महीपतिः तं भेजे अलम्बुषा देवी भजनीयगुणालयं वराप्सरायतः पुत्राः कन्या च इडविडा अभवत् तस्याम् उत्पादयामास विश्रवाधनदं सुतं प्रादाय विद्यां परमां ऋषिः योगेश्वरात् पितुः विशालः शून्यबन्धुश्च धूम्रकेतुश्च तत्सुताः विशालो वंशकृद्राजा वैशालीं निर्ममे पुरीं हेमचन्द्रः सुतस्तस्य धूम्राक्षः तस्य चात्मजः तत्पुत्रात् संयमादासीत् कृशाश्वः सह देवजः कृशाश्वात् सोमदत्तो भूत् योऽश्वमेधैः इडस्पतिम् इष्ट्वा पुरुषमापाग्र्यां गतिं योगेश्वराश्रितः सौमदत्तिस्तु सुमतिः तत्सुतो जनमेजयः एते वैशालभूपालाः तृणबिन्दोः यशोधराः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां नवमस्कन्धे द्वितीयोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।